ஹாய் ஹலோ வெல்கம் டு ப்ரொஃபஸர் அகாடமி. ஸோ நம்ம இந்த டிஎன் செட் லா சீரீஸ் வந்துட்டு நம்ம டெய்லி பார்த்துட்டு வரோம். படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ், அதில் கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அது சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் ஏரியாஸ் எதெல்லாம் எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட்னு நம்ம சீரீஸாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வரிசையில் நம்ம கான்ஸ்டியூஷன் இப்போ தான் முடிச்சிருக்கோம். ஹோப் அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ கான்ஸ்டியூஷன் மாதிரியே அடுத்த இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லா. ஸோ பொதுவாக நான் எல்லாருக்குமே சொல்றது என்ன அப்படின்னா வந்துட்டு ஜூரிஸ்ப்ருடன்ஸ், கான்ஸ்டிடியூஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் லா. இது மூணு நல்லா படிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% ஆஃப் சிலபஸ் வந்து நீங்க டன். ஏன்னா மேஜர் உங்களுக்கு இதுல இருந்து தான் கேட்பாங்க. அண்ட் இதுல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு ஸ்கோப் இருக்கு. ஸோ இது மிகப்பெரிய மெயினான ஒரு சப்ஜெக்ட்ஸ். அண்ட் சப்ஜெக்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா ஜூரிஸ்ப்ருடன்ஸ் சப்ஜெக்ட் கம்மி, ஆனால் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கும். கான்ஸ்டியூஷன் சப்ஜெக்ட் ரொம்ப வாஸ்ட், ரொம்ப ப்ராடு, எதுலேருந்து எப்படினாலும் கேட்பாங்க. ஸோ அதுவும் ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். இன்டர்நேஷ்னலாவும் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டியூஷன் மாதிரி தான், கொஞ்சம் ப்ராட் சப்ஜெக்ட் தான். நிறைய கேஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நிறைய கான்செப்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் நம்ம கான்ஸ்டில இருக்கிற பரிச்சயம் வந்து ஒரு இன்டர்நேஷனலால பெருசா இருக்காது. பட் இன்டர்நேஷனலா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். நம்ம அதோட நேக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியா இதையும் கிளியர் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இந்த ஒரு ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் பார்க்கறதுக்கு லெட்ஸ் கோ டு டுடேஸ் கிளாஸ். ஓகே, ஸோ ஐம் ஸ்டார்டிங் வித் மகாராஷ்டிரா செட் 2024. இது ரொம்ப ஈஸியான பேசிக்கான ஒரு கொஸ்டின். இன்டர்நேஷனல் லால டெஃபினிஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட ஆன்சர் நல்லா தெரியும். சரிங்களா? So which of the following is included as the subject of international law? A. State alone. B. International institution. C. Individual alone. D. State, international institution and individual. ஸோ ஒரு இன்டர்நேஷனல் லால யாரெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. Whether A. State alone. B. International institution. C. Individual alone. D. State, international institution and individual. எது கரெக்ட் ஆன்சர்னு சொல்லுங்க பாப்போம். Okay, so let us go to the correct answer. Hope in டைகர்ஸ்க்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் லாவே நான் ஓரியன்டேஷன் கிளாஸஸ் சொல்லி இருந்திருப்பேன். ட்ரெடிஷ்னல் கான்செப்ட் அண்ட் மாடர்ன் கான்செப்ட்னு ரெண்டா பிரிஞ்சிருக்கும். ஸோ ட்ரெடிஷ்னல் கான்செப்ட்ல இருக்கிற டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டோட ரிலேஷன் வித் அதர் ஸ்டேட்ஸ் அதுதான் பேசியிருந்திருப்பாங்க. தவிர இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ இண்டிவிஜுவல்ஸோ வந்துட்டு they were not treated as subject of international law. ஸோ இன்டர்நேஷனல் லானா வெறுமனே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் இந்த ரிலேஷன்ஷிப் வித் அதர் ஸ்டேட் தான் வந்து பார்த்துருந்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ மாடர்ன் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்டர்நேஷனல் லால அவங்களும் ஒரு பெரிய பார்ட் பிளே பண்றதுனால அவங்களும் they became part of இன்டர்நேஷனல் லா. அதே மாதிரி சப்சிக்வெண்டா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இல்லையா? அது எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஈவன் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஆர் accountable for international crimes like genocide, war crimes and crimes against humanity, இது மாதிரி தப்பு பண்றவங்களும் வந்து பாத்தீங்கன்னா they became part of international law. அவங்களையும் வந்துட்டு சப்ஜெக்ட் மேட்டரா வந்துட்டு கன்சிடர் பண்ணி அவங்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா யூஎன் இருக்கும்போது இப்போ ஒரு கேஸ் அப்படின்னா ஒரு கண்ட்ரி வர்சஸ் இன்னொரு கண்ட்ரி தான் இருக்கும். நீங்களே பாருங்க அப்படின்னா வந்துட்டு கண்ட்ரிஸ் பேரோட தான் கேசஸ் இருக்கும். இப்போ இந்த நார்த் கான்டினென்டல் ஷெல்ஃப் கேஸா இருக்கட்டும், இல்லைன்னா ஃபிஷரிஸ் கேஸா இருக்கட்டும், இது எல்லா கேஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கண்ட்ரி வர்சஸ் இன்னொரு கண்ட்ரி பேர் தான் இருக்கும் கேஸ் லால. ஆனா ஐசிசில இண்டிவிஜுவல்ஸ் பேர்ல கேஸ் வந்துட்டு போடுவாங்க. ஸோ அதனால இண்டிவிஜுவல்ஸும் they became part of international law after establishment of international criminal court.
ஸோ டெஃபினேஷன் ரெண்டா புரியுது. ட்ரெடிஷ்னல் டெஃபினேஷன்ஸும் படிக்கணும், மாடர்ன் டெஃபினேஷனும் படிக்கணும். இந்த ஓப்பன் ஹெய்ம், ஸ்டார்க்கு, ஸ்வாஷன்பர்கர் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும். உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியணும். இது நான் ஓரியன்டேஷன்லேயே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ மாடர்ன் இன்டர்நேஷனல் லா படி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் அவங்க தான் பிரைமரி சப்ஜெக்ட். ஸோ அவங்களுக்கு சாவர்னிட்டி, லீகல் பர்சனாலிட்டி எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் லைக் UN, WHO, IMH அண்ட் ICC இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸே வந்துட்டு they became part of international law. Subsequently individuals they became accountable for international law ன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே வந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்ததுனால ஆன்சர் என்னது? ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட், இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இண்டிவிஜுவல். as you all rightly stated, ஆன்சர் டி தான் வந்துட்டு இப்போ இன்டர்நேஷனல் லாவோட சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? கரெக்டா சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அகெயின் ஃப்ரம் மகாராஷ்டிரா செட் 2024. Which of the following provides provision regarding conventional source of international law? See, international law sources வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி இருந்திருப்பேன் நம்ம எக்ஸாமுக்கு. சோர்சஸ் நல்லா படிக்கணும். ஆப்ஷன் வந்து பாருங்க, ஆர்டிகல் 28 clause 2, ஆர்டிகல் 28 clause 1, ஆர்டிகல் 28 clause 3 and ஆர்டிகல் 28 clause 4. ஸோ இது ஐசிஜி ஸ்டாட்யூட்ல எது வந்துட்டு பாத்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் லால கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல இந்த ஏரியால இருந்து கேட்காத கொஸ்டின்ஸே இருக்காது. ஸோ அந்த என்டையர் சோர்ஸ் ஆஃப் ப்ரொவிஷனை மனப்பாடம் பண்ண சொல்லியிருந்திருக்கேன். அந்த வேர்ட்ஸ்ல இருந்து மாறாமல அச்சு பிசுறாமல அப்படியே கேட்பாங்க. ஸோ இது கரெக்ட் ஆன்சர்னு சொல்லுங்க பாப்போம். You can wait for 10 seconds. Okay guys, time for the answer. சோர்சஸ் வந்து ஆர்டிகல் 38 clause 1ல கொடுத்துருக்காங்க ஐசிஜி ஸ்டாட்யூட்ல. ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ட்ரீட்டிஸ், கஸ்டம்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ கன்வென்ஷனல் சோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்டிஸ், கன்வென்ஷன்ஸ், அக்ரிமெண்ட் பிட்வீன் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் லீகலி பைண்டிங் ஆப்ளிகேஷன். ஸோ ஆர்டிகல் 38 clause 1ல வந்து 4 பிரைமரி சோர்சஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் லா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன். இந்த ஆர்டர் மறக்க கூடாது, இந்த ஆர்டர் அப்படியே ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ் லைக் லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட் பிட்வீன் தி ஸ்டேட்ஸ். ஸோ சிவிலைஸ் ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் பைண்டிங் அப்பான் த ஸ்டேட். அந்த வார்த்தைகள்லாம் எக்ஸாக்டா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த வேர்ட்ஸ் கொண்டு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கஸ்டம், ஜெனரல் பிராக்டிஸ் அக்செப்டட் அஸ் லா. ஸோ வந்துட்டு ஒரு கஸ்டம்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கஸ்டமை வந்து லா ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க, ஒரு ஒப்பீனியன் ஜூரிஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தட் இஸ் அ பைண்டிங் லா. இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ்னால நீங்க பார்த்து வச்சுக்கணும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லா. ஸோ இந்த காமன் பிரின்சிபல்ஸ் ஃபவுண்ட் இன் மேஜர் லீகல் சிஸ்டம் லைக் இந்த பிரின்சிபல் ஆஃப் எஸ்டோப்பிள் எல்லாம் இருக்கு இல்லையா, எஸ்டோப்பிள், சப்ரகேஷன், அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இதுக்கெல்லாம் வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் டெசிஷன்ஸ் அண்ட் டீச்சிங். இவங்க சப்சிடரி மீன்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் ரூல்ஸ் ஆஃப் லா. ஸோ இப்போ வந்துட்டு கோர்ட் டெசிஷன்ஸ் இருக்கு, ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு, பிரசிடென்ட் இருக்கு. இல்லைன்னா வந்துட்டு லைக் ஒரு 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 ஃபேமஸான ஒரு லீகல் அகாடமிஷியன் வந்து ஒரு ஒப்பீனியன் தராங்க அப்படின்னா அதெல்லாம் இது கீழே தான் வரும். ஸோ இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சம்மந்தமா கேசஸும் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆங்கிலோ ஃபிஷரிஸ் கேஸு, நார்வீஜன், அதாவது ஆங்கிலோ நார்வீஜன் ஃபிஷரி கேஸு, அந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்துட்டு இந்த ஒவ்வொரு கான்செப்டுக்கும் அப்ளை ஆகும். சரிங்களா? ட்ரீட்டிஸ்க்கு நிறைய கேஸ் லாஸ், கஸ்டம்ஸ்க்கு நிறைய கேஸ் லாஸ், அரௌண்ட் ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாக்கு நிறைய கேஸ் லாஸ், இந்த பார்சல் அட்ராக்ஷன் கேஸ் நிறைய கேஸ் லாஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு படிச்சு வைங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 38 clause 1 பார்த்துட்டு அதுக்கப்புறமா கேஸ் லாஸ் பாருங்க.
அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் வந்து ஆர்டிகல் 38 clause 1. So as my tigers rightly pointed out, I'm going to the next question. Recognitionல. So இது MH setல 2024ல கேட்டிருக்காங்க. So de jure recognitionனா என்ன? Okay, so what is de jure recognition? De jure recognition is dash. A. Permanent and legal recognition. B. Temporary and factual recognition. C. Primary recognition. D. Cannot enjoy diplomatic immunity. So what is de jure recognition? Permanent and legal recognition. B. Temporary recognition. C. Primary recognition. And D. Cannot enjoy diplomatic immunity. Which is the correct answer? Yeah. So de jure recognition அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு இட்ஸ் a legal recognition. ஓகேங்களா? It's a permanent recognition of a state or government by another state. ஸோ நீங்க ஒரு ஸ்டேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டேட் வந்துட்டு ஃபார்மலா ரெகக்னைஸ் பண்றாங்க இல்லையா? அது ஒரு பெர்மனன்ட் ரெகக்னிஷன். ஸோ இது அப்படி ஃபுல்லா வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, பெர்மனன்ட் ரெகக்னிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு உங்களை ஃபுல் ஸ்டேட்டா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் கூட ஃபார்மல் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா இருக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்லைட்ல இருந்தே de jure recognition வந்து பாத்தீங்கன்னா it cannot be revoked. So once granted அது திருப்பி ரிவோக் பண்ண முடியாது. இந்த கொஸ்டின் நம்ம நெட்லயே அடிக்கடி கேட்பாங்க. ஸோ லீட் ஜூரி ரெகக்னிஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் உண்டு, டிப்ளமேட்டிக் ரைட்ஸ் கிடைக்கும், ட்ரீட்டி மேக்கிங் பவர் கிடைக்கும், இம்யூனிட்டி கிடைக்கும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் டி ஜோரே ரெகக்னிஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபாக்டோ ரெகக்னிஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. சரிங்களா? ஸோ டிஃபாக்டோ ரெகக்னிஷன் வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் ரெகக்னிஷன். ஃபர்ஸ்ட் டிஃபாக்டோ ரெகக்னிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டிஜோரே கொடுப்பாங்க சம் கேசஸ். ஸோ டிஃபாக்டோ ரெகக்னிஷன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ப்ரொவிஷனல் அண்ட் ஃபேக்சுவல் ரெகக்னிஷன் ராதர் தேன் ஃபுல் லீகல் அக்செப்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பிரைமரி ரெகக்னிஷன்னா என்ன அப்படின்னா நம்ம இன்டர்நேஷனல் லால பிரைமரி ரெகக்னிஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ ரெகக்னிஷன் இஸ் எய்தர் டி ஜோரே ஆர் டி ஃபேக்டோ மட்டும்தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் நமக்கு டி ஜோரே ரெகக்னிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா வி கேன் என்ஜாய் ஃபுல் இம்யூனிட்டி. ஸோ டிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு தப்பு. ஓகேங்களா? ஸோ இப்போ கான்செப்ட் புரிஞ்சுதா? ஸோ எக்ஸாம்ல கண்டிப்பா யூ ஷுட் ரீட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டி ஃபேக்டோ ரெகக்னிஷன் அண்ட் டி ஜோரே ரெகக்னிஷன். இதுல இருந்து எக்ஸாம்ல அடிக்கடி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த ரெகக்னிஷன் பேஸ்டே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாக்டரன்ஸ் இருக்கு. அந்த டாக்டரன்ஸ் பத்தி தெரியுமா உங்களுக்கு? இந்த ரெகக்னிஷன் பேஸ் பண்ணியே நிறைய டாக்டரன்ஸ் இருக்கு. அந்த டாக்டரன்ஸ் பத்தி உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஸோ அந்த டாக்டரன்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்டிம்சன் டாக்டரன். ஓகேங்களா? ஸோ ஸ்டிம்சன் டாக்டரன் பார்த்து வச்சுக்கோங்க. அதுல இருந்து கண்டிப்பா வந்துட்டு நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ அது மாதிரி வேற என்ன டாக்டரன்ஸ் இருக்கு, ஐடியா இருக்கா? சொல்லுங்க, நான் 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்றேன். ஸோ என்னென்ன டாக்டரன்ஸ்லாம் இருக்கு? ஓகே. ஸோ ஸ்டிம்சன் டாக்டரன் மாதிரி நீங்க என்ன டாக்டர்லாம் படிக்கணும்னா டோபார் டாக்டரன், எஸ்ட்ராடா டாக்டரன்,
அண்ட் பெட்டன்கோர்ட் டாக்ட்ரின். இந்த டாக்ட்ரின்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. டோபா டாக்ட்ரின்னா என்ன அப்படின்னா, ஸ்டேட் ஆர் கவர்மெண்ட் ஷுட் ஒன்லி பி ரெகக்னைஸ்ட் இஃப் இட் இஸ் கம் டு பவர் த்ரூ டெமோக்ராட்டிக் மீன்ஸ். ஸோ டோபா டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டோ ஒரு கவர்மெண்ட்டோ ஒரு டெமோக்ராட்டிக் மீன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டேட்டா நம்ம ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எக்ஸ்ட்ராடா டாக்ட்ரின். எக்ஸ்ட்ராடா டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஷுட் பி ரெகக்னைஸ்ட் பேஸ்ட் ஆன் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் நாட் இட்ஸ் லீகாலிட்டி. ஸோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு, இப்ப தாலிபானே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் வச்சிருக்கானா, அது போதும். அவன் லெஜிட்டிமேட்டா வந்தானா இல்லையா, மக்கள் ஓட்டு போட்டு வந்தாங்களா இல்லையா, அதெல்லாம் எனக்கு மேட்டர் இல்லை அப்படின்னு சொன்னது வந்துட்டு எஸ்டாடா டாக்டரின். ஸோ பெட்டன்கோர்ட் டாக்டர்னா என்னன்னு பார்க்கலாம். A state should not be recognized if it came to power through military force. ஸோ ஒரு மிலிட்ரி ரூல்ல இப்போ மயான்மர்ல வந்து பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டை தூக்கி போட்டுட்டு ஒரு மிலிட்ரி கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி மிலிட்ரி ஃபோர்ஸ்ல ஒரு ஸ்டேட், ஓகேங்களா, ஒரு ஸ்டேட் ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ்ல வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா அதை இவங்க ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிம்சன் டாக்ட்ரின். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு ரீஜன் ஷுட் நாட் பி ரெகக்னைஸ் அஸ் அ ஸ்டேட் இஃப் இட் கம்பைன்ஸ் இன்டர்நேஷனல் டெரிட்டரிஸ் வித்வுட் பீஸ். ஸோ நான் பக்கத்து கண்ட்ரி எல்லாமே வந்து நான் அக்வயர் பண்ணிட்டேன், அந்த பக்கத்து கண்ட்ரி நான் அக்வயர் பண்ணது ஒரு பீஸ் இல்லாமல் அக்வயர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது ஸ்டேட்டா அது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்டேட்டா கன்சிடர் பண்ணப்படாது. ஸோ இந்த மாதிரி டாக்டர்ஸ் இருக்கு, இந்த டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த டோபா ரெஸ்டாடா ஸ்டிம்சன் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேட் கிரேட் பர்சனாலிட்டி. இவங்கெல்லாம் ஃபாரின் செக்ரட்டரியா இருப்பாங்க, இல்லை ஃபாரின் மினிஸ்டர்ஸா இருப்பாங்க. இதையும் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ இது யாருன்னு கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. இது எக்ஸாமுக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் வைட்டல். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? ஸோ டிஜுரி ரெகக்னிஷன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பெர்மனன்ட் அண்ட் லீகல் ரெகக்னிஷன். நெக்ஸ்ட், who is the supporter of constitution theory? ஸோ கான்ஸ்டிடியூஷன் தியரி சப்போர்ட் பண்ணது யாரு? ஏ ஹெகல், பி ஜேஜி ஸ்டார்க், சி சாவிக்னி, டி பெந்தம். இது WB செட். யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஆன்சர் போலாமா கைஸ்? கான்ஸ்டிடியூஷன் தியரி யார் கூட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னா ஹெகல் கூட அசோசியேட் ஆயிருக்கு. ஸோ ஹெகல் ஒரு ஜெர்மன் பிலாசபர். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்துட்டு ஸ்டேட் தான் இஸ் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹியூமன் ஆர்கனைசேஷன் அண்ட் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களோட நியாயமான ஒரு வில்லை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு அவர் நம்புறாரு. சரிங்களா? ஸோ அதனால அவர் இந்த தியோரிக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்றாரு. ஸோ அக்கார்டிங் டு ஹெகல், the state exists to achieve moral, ethical goals, and constitution provides a legal and political framework. இவரோட தியரி எந்த புக்ல அவுட்லைன் ஆயிருக்குன்னா philosophy of rightல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது எக்ஸாமுக்கு கண்டிப்பா கேட்குற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து ஹெகல். நெக்ஸ்ட் போவோமா? ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். In the modern era of the term, international law was used first time in the word international law யாரு சொல்லியிருக்கா? இந்த மாடர்ன் எரால இந்த டேர்ம் இன்டர்நேஷனல் law வந்து யாரு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருந்திருக்கா? ஏ கிராய்ஷியஸ், பி ஹாப்ஸ், சி ஜெர்மி பெந்தம் அண்ட் டி ஹால். ஓகே, ஆன்சர் பாப்போமா? இன்டர்நேஷனல் லா அந்த டேர்மை ஃபர்ஸ்ட் யார் காயின் பண்ணாங்க அப்படின்னா ஜெர்மி பெந்தம் தான் காயின் பண்ணியிருக்காரு இன் 1780. அவர் ஒரு புக் எழுதியிருந்தாரு. யாரு? ஜெர்மி பெந்தம். சரிங்களா? ஸோ இன்ட்ரடக்ஷன் டு த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாரல் அண்ட் லெஜிஸ்லேஷன் சொல்லிட்டு இந்த புக்கில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜெர்மி பெந்தம் இந்த
வேர்டை யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இன்டர்நேஷனல் லான்னு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஜெர்மி பெந்தம் எழுதின புக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் எழுதின மற்ற புக்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த புக்கையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் அடுத்த வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்நேஷனல் லான்னு ஒரு வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லா ஆஃப் நேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. தட் இஸ் கால் ஜஸ்ட் ஜென்டியம். இதுவும் எக்ஸாம்ல கேட்பாங்க. இன்டர்நேஷனல் லான்னு ஒரு வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி என்ன பேர் வச்சு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஜென்டியம் அப்படின்ற ஒரு வார்த்தையில யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்புறம் ஃபாதர் ஆஃப் இன்டர்நேஷனல் லா யாரு? ஃபாதர் ஆஃப் இன்டர்நேஷனல் லா யாரு? ஃபாதர் ஆஃப் இன்டர்நேஷனல் லா யாரு சொல்லுங்க பாப்போம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் எரால இன்டர்நேஷனல் டேர்ம் யூஸ் பண்ணது வந்துட்டு ஜெர்மி பெந்தமா இருக்கலாம். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இன்டர்நேஷனல் லா? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நான் ஃபர்ஸ்ட் ஓரியன்டேஷன் கிளாஸ் சொல்லியிருந்திருப்பேன். வெரி குட். ஈகோ கிராஷியஸ். ஈகோ கிராஷியஸ் தான் வந்துட்டு அவரோட புக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பற்றி பேசியிருந்திருப்பாரு ஆன் வார் அண்ட் பீஸ். ஸோ அவர் லா ஆஃப் நேஷன்ஸ் வார்த்தை யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. பட் சப்சிக்வெண்ட்லி ஜெர்மி பெந்தம் தான் இன்டர்நேஷனல் லான்னு சொல்லிட்டு அவர் புக்கில் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. சரிங்களா? ஸோ இந்த ஸ்லைட்லேயே 4 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த டெஃபினேஷன் அடிக்கடி கேட்பாங்க. இது கேட்காத ஒரு எக்ஸாமே கிடையாது. நெட்டு செட்டு எல்லாத்துலயும் கேட்குற ஒரு ஃபேமஸான ஒரு கொஸ்டின். ஹூ ஸ்டார்டட் தட் ஹூ ஸ்டேட்டட் தட் இன்டர்நேஷனல் லா இஸ் அ வேனிஷிங் பாயிண்ட் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்? Who stated that international law's vanishing point of jurisprudence is not tenable? So Hackworth, Austin, Stark, and Holland. ஓகே, ஸோ ஆன்சர் பார்ப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட் இன்டர்நேஷனல் லாஸ் அ வேனிஷிங் பாயிண்ட் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் சொன்னது வந்துட்டு நம்ம ஹோலாண்ட் தான். ஸோ ஹோலாண்ட் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா இன்டர்நேஷனல் லாக்கு வந்து ஒரு சென்ட்ரல் என்ஃபோர்சிங் அத்தாரிட்டி கிடையாது. இப்போ நம்ம ஊருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு. ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன் இருக்கு. ஸோ அது கீழே நம்ம நடந்து ஆகணும். பட் அந்த மாதிரி ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இன்டர்நேஷனல் லாக்கு கிடையாது. ஸோ இதனால வைட்லி இட் ஹாஸ் பீன் கிரிட்டிசைஸ்டு பை தி மோஸ்ட் ஆஃப் தி திங்கர்ஸ். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பட் இந்த மாடர்ன் இன்டர்நேஷனல் லாவில் வந்து இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎன் இருக்கு, ஐசிஜே இருக்கு, ஐசிசி இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை என்ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இவர் சொல்லும்போது இந்த சென்ட்ரலைசிங் டெண்டன்சி எதுவுமே இல்லை. அதனால அவர் இப்படி சொல்லியிருக்காரு இன்டர்நேஷனல் லாஸ் வேனிஷிங் பாயிண்ட் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் பார்ப்போம். டெஃபினேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ கிரீன் ஹேவுட் ஹாக்வொர்த் இவர் வந்து இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் இன்டர்நேஷனல் லா. இவர் ஐசிஜேல ஜட்ஜாகவும் இருந்திருக்காரு. அப்போ இவரோட டெஃபினேஷன் வந்து மாடர்னாக இருக்கும். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்டர்நேஷனல் லா அஸ் அ பாடி ஆஃப் ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் தட் கவர்ன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் லா. லுக், இவர் வந்துட்டு ஒரு ஐசிஜே ஜட்ஜுனா அப்புறம் மாடர்ன் ஏரா ஜட்ஜு. ஸோ ஒரு டெஃபினேஷன் மாடர்னாக இருக்கு. அதாவது இன்டர்நேஷனல் லானா வெறுமனே ஸ்டேட்ஸோட ரிலேஷன்ஷிப் மட்டும் கவர்ன் பண்ணாது. இட் ஆல்சோ ரிலேட்டட் டு ரிலேஷன்ஷிப் வித் அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் லா. அதர் சப்ஜெக்ட்ஸ் யாரு? இண்டிவிஜுவலு, இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஹேக்ஸ்வர்த்தோட ஒரு டெஃபினேஷன். நெக்ஸ்ட் ஆஸ்டின் டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸோ ஆஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அவர் லீகல் பாசிட்டிவிஸ்ட். அவரை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் லா ஒரு பெருசாக ஒரு லாவே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் லா இஸ் அ மியர் பாசிட்டிவ் மொராலிட்டி. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து மியர் பாசிட்டிவ் மொராலிட்டி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இது யாரு சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. இதை சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டின். ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு இவங்க சொன்ன டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎன் கிடையாது. ஸோ அதனால என்ன சொல்றாருன்னா ஒரு லா அப்படின்னா ஒரு கமாண்ட் இருக்கணும். அந்த கமாண்ட் ஒரு சாவரன் கொடுத்துருக்கணும். அதை செய்யலைன்னா நீங்க உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரணும். இந்த மாதிரி எந்த ஒரு ஃபேக்டர்ஸுமே வந்துட்டு பெருசா இன்டர்நேஷனல் லால இல்ல. ஸோ அதனால அது மொராலிட்டி தான், ஒரு மாரல் வேல்யூஸ் தான். ஓகேங்களா? வார் எப்படி பண்ணணும்,
எப்படி ஸ்டேட்டை டீல் பண்ணணும்னு சொல்றது ஒரு மாரல் வேல்யூஸ் தான். ஸோ அது வந்து ஒரு லா கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜான் ஆஸ்டன் சொல்லியிருந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜேஜி ஸ்டார்க்கோட டெஃபினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவ தான் இவ்வளவு பெரிய டெஃபினேஷன்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்நேஷனல் லா மே பி டிஃபைன்ட் அஸ் பாடி ஆஃப் லா விச் இஸ் கம்போஸ்ட் ஃபார் இட்ஸ் கிரேட்டர் பார்ட். ஸோ அது ஒரு பாடி ஆஃப் லா. அதுல பிரின்சிபல்ஸ் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் கான்டக்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல வந்துட்டு இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுல இருக்காங்க, இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் நான் ஸ்டேட் என்டிட்டிஸும் இதுல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு மாடர்ன் டெஃபினேஷன். இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. இவ்வளவு பெருசா கொடுக்கலனா கூட இதுல இருக்கிற சாராம்சம், அதாவது ஒரு சம்மரி மாதிரி கூட, எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் மாதிரிலாம் கூட எக்ஸாம்ல கேட்பாங்க. இந்த டெஃபினேஷனை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ டெஃபினேஷன்ஸ் பார்த்துட்டோம். ஹாலாண்டோட டெஃபினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஓப்பன்ஹைம் டெஃபினேஷனும் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்வாசன்பர்கர் அவரோட டெஃபினேஷனும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போவோமா? வந்தாச்சு. அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் ஜூரிஸ் டூஸ் எக்ஸ்போனன்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூட்டிவ் தியரி ஆஃப் ரெகக்னிஷன். ஸோ ரிகக்னிஷன்ல முக்கியமா கான்ஸ்டிடியூட்டிவ் தியரி அண்ட் டிக்ளரேட்டிவ் தியரின்னு 2 தியரி இருக்கு. ஸோ இந்த தியரி எல்லாம் யாரு கொடுத்தா என்ன சொல்ல வராங்க அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா எக்ஸாம்ல இதுவும் இம்பார்ட்டன்ட். இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஹால், ஆப்ஷன் பி ஆன்சிலோட்டி, ஆப்ஷன் சி பிரெய்ர்லி, ஆப்ஷன் டி ஃபிஷர். ஓகே, டைம் ஆயிடுச்சு. ஆன்சர் பாப்போமா டைகர்ஸ்? ஓகே, ஸோ ஆன்சிலோட்டி தான் வந்துட்டு இஸ் அ மெயின் எக்ஸ்போனன்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூட்டிவ் தியரி ஆஃப் ரெகக்னிஷன். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிடியூட்டிவ் தியரினா என்னன்னு சொல்றாருன்னு பார்ப்போம். ஒரு ஸ்டேட் வந்துட்டு எப்போ இட் வில் பிகம் சப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் லா அப்படின்னா, மற்ற எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களாம் ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டாக மாறிவிடும். ஸோ ஒன்ஸ் மற்ற ஸ்டேட் ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லீகல் பர்சனாலிட்டி கிடைச்சிரும். அவங்க கூட நம்ம வந்துட்டு டிப்ளமேட்டிக் ட்ரீட்டிஸ்லாம் என்கேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க இந்த பர்டிகுலர் தியரியில. அப்போ கான்ஸ்டிடியூட்டிவ் தியரி படிக்கும் போது டிக்ளரேட்டிவ் தியரியும் படிக்கணும். ஓகே, ஸோ கான்ஸ்டிடியூட்டிவ் தியரியோட எசென்ஷியல்ஸை பார்ப்போம். செகண்ட். ஸோ ரிகக்னிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் அ ஸ்டேட்ஹுட். ஒரு புது ஸ்டேட் ஒரு இன்டர்நேஷனல் லால சப்ஜெக்டாக வரணும் அப்படின்னா மற்ற ஸ்டேட்ஸ் ரெகக்னைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கைலாசாவே இருக்கு, புது நேஷன் சொல்லிட்டு இருக்காரு. மற்ற ஸ்டேட் ரெகக்னைஸ் பண்ணாதான் தான் தட் வில் பிகம் அ நியூ ஸ்டேட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீகல் ஸ்டேட்லாம் வந்துட்டு இட் இஸ் நாட் அட் லீகல் ஸ்டேட்டஸ் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக். ஓகேங்களா? So even if a new state meets the Montevideo criteria, so Montevideo criteria என்ன அப்படின்னா ஸ்டேட் அப்படின்னா அதுக்கு டிஃபைன் டெரிட்டரி இருக்கணும். இவ்வளோ பரப்பளவில் டெரிட்டரி இருக்கணும், பாப்புலேஷன் இருக்கணும், கவர்மெண்ட் இருக்கணும், அவங்க வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பை வந்து என்டர் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். சரிங்களா? இட் டஸ் நாட் கெயின் ஃபுல் ரைட்ஸ் அன்டில் ரெகனைஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ரெகக்னிஷன் இஸ் பொலிட்டிக்கல் ஆக்ட். ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்டேட் ரெகக்னிஷன் தராங்க அப்படின்னா அதுவே ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ட். சரிங்களா? ஸோ ஒரு ஒரு இப்போ பாலஸ்தைன் இஷ்யூவா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் ரிகக்னிஷன் வந்துட்டு கிடைக்குதா இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஆக்ட். சரிங்களா? ஸோ அதனால இது எல்லாமே இந்த கான்ஸ்டிடியூட்டிவ் தியரியே வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் தியரி. ஸோ டிக்ளரேட்டிவ் தியரினா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே. ஸோ டிக்ளரேட்டிவ் தியரினா என்ன அப்டின்னா வந்துட்டு, அது வந்துட்டு ஒரு ஸ்டேட்ஹுட் இங்க குடுக்குறாங்க. ஸோ ஸ்டேட்ஹுட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆப்ஜெக்டிவ் கிரைட்டீரியா அண்ட் நாட் ரெகக்னிஷன். இங்க ரெகக்னிஷனே தேவை கிடையாது. ஸோ ஒரு கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, லேண்ட் இருக்கு. ஓகேங்களா? பாப்புலேஷன் இருக்கு, கவர்ன்மென்ட் இருக்கு. அப்பன்னா வந்துட்டு, அ லைக் லைக் வந்துட்டு தென் பீப்புள் இருக்காங்க. யூ ஹேவ் கெப்பாசிட்டி என்டர் இன்டு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ன்னு இருந்துச்சு அப்படின்னா, யூ வில் பி அ கண்ட்ரி. சரிங்களா? அதான் டிக்ளரேட்டரி தியரி. ஸோ இந்த மான்டிவிடியோ கன்வென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 1 சொல்ற இந்த கிரைட்டீரியாலாம் நீங்க வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா, தென் யூ வில் பிகம் அ ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ இதுல ஃபேமஸான பர்சனாலிட்டி யாருன்னு பார்த்துப்போம். இதுல எக்ஸாம்ல கேட்பாங்க. ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்
பிரைர்லின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அப்புறம் ஃபிஷர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர். சாரி, ஓகேங்களா? சாரி. அதர் ஆப்ஷன்ஸ். ஹால் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் தியரியை வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணவர். பிரைலியும் வந்து டிக்ளரேட்டிவ் தியரியை ரெகக்னைஸ் பண்ணவர். ஃபிஷர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இஸ் நாட் அ ப்ராமினன்ட் ஸ்காலர் அசோசியேட்டட் வித் கன்ஸ்டிடியூட்டிவ் தியரி. ஸோ ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சிலோட்டி. இவ தான் வந்துட்டு கன்ஸ்டிடியூட்டிவ் தியரியை வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணவர். ஹால் அண்ட் பிரெய்லி வந்து டிக்ளரேட்டிவ் தியரியை வந்து ரெகக்னைஸ் பண்ணவங்க. ஸோ இவங்க யாரெல்லாம் இந்த தியரி ரெகக்னைஸ் பண்ணாங்கன்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு இது மிக மிக அவசியம். நெக்ஸ்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக், சரிங்களா? பாக்டாஸ் அண்ட் சர்வாண்டானா என்ன? இது ட்ரீட்டி சம்பந்தப்பட்டது, சோர்ஸ் ஆஃப் லால வரும். ட்ரீட்டில வந்துட்டு பாக்டாஸ் அண்ட் சர்வாண்டானா என்ன? இது WB செட்ல கேட்ட ஒரு கொஸ்டின், சரிங்களா? லைக் இன்டர்நேஷனல் that is treaties between states are to be respected. B, international law must be honored. C, disputes of two states must be solved amicably. And D, none of the above. So which is the correct answer, guys? பாக்டாஸ் அண்ட் சர்வாண்டானா என்ன அப்படின்னா, அக்ரிமெண்ட் மஸ்ட் பி கெப்ட். ஒரு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் வந்துட்டு இங்க என்டர் பண்றீங்கன்னா அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அது ஃபுல்ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு குட் ஃபெய்த் இருக்கணும். இது எந்த ஆர்டிக்கிள்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 26 ஆஃப் வியனா கன்வென்ஷன் ஆன் தி லா ஆஃப் ட்ரீட்டிஸ். இது நம்ம நெட் எக்ஸாம்ல கேட்டாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 26 ஆஃப் வியனா கன்வென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்டாஸ் அண்ட் சர்வாண்டா பத்தி பேசியிருக்காங்க. which means every treaty in force is binding upon the parties to it and must be performed in good faith. இதுதான் பாக்டாஸ் அண்ட் சர்வாண்டா, ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே டைகர்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். அக்கார்டிங் டு பாசிட்டிவிஸ்ட் த பேசிஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் லாஸ். பாசிட்டிவிஸ்ட பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனலோட பேசிஸ் என்னது? ஏ, கன்சென்ட் ஆஃப் தி நேஷன். பி, ஹியூமன் ரீசன். சி, பாசிட்டிவ் மொராலிட்டி. அண்ட் டி, கன்சென்ட் ஆஃப் தி நேஷன்ஸ் அண்ட் ஹியூமன் ரீசன். உங்களுக்கே நல்லா தெரியும் பாசிட்டிவிஸ்டுக்கு வந்து ரீசன்ஸ் பிடிக்காது. அப்படி நீங்க நினைச்சாலே வந்து ரெண்டு ஆப்ஷன் நீங்க வந்துட்டு கட் டவுன் பண்ணிடலாம். அப்படின்னா என்ன ஆன்சரா இருக்கும்? ஓகே, ஆன்சருக்கு போலாமா? சோ பாசிட்டிவிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனலோட பேசிஸே கன்சென்ட் ஆஃப் தி நேஷன். சோ எல்லா நேஷனும் கன்சென்ட் கொடுத்ததுனால தான் இன்டர்நேஷனல் லான்னு சொல்லிட்டு ஒரு லாவே ஒன்று இருக்கு. நீங்க எல்லாம் வாலண்டியரியா அக்ரி பண்ணி ஒரு ட்ரீட்டியை வந்துட்டு ஃபாலோ பண்ணு நினைக்கிறீங்க இல்லையா? அதனால தான் வந்து இன்டர்நேஷனல் லாவோட பேசிஸே இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இதனால தான் இன்டர்நேஷனல் லா இஸ் அ வேலிட் லா. அதுக்கு வந்து ட்ரீட்டிஸ், கஸ்டம்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஓகே, ஸோ கன்சென்ட் ஆஃப் தி நேஷன்ஸ் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஈவன் தோ ஆஸ்டின் வந்து பாசிட்டிவிஸ்டா இருந்தாலும் அவர் வந்துட்டு இன்டர்நேஷனல் லா ஒரு பாசிட்டிவ் மொராலிட்டின்னு சொல்லியிருந்திருப்பார். ஸோ அதுல கன்ஃபியூஸ் ஆகி பாசிட்டிவ் மொராலிட்டின்னு போட்டுறாதீங்க. ஏன்னா ஆஸ்டின் வந்துட்டு அவரு ஒரு பாசிட்டிவிஸ்டா இருந்தாலும் அது கிரிட்டிசைஸ் பண்ணாங்க நிறைய பேர். ஏன் அப்படின்னா ஆஸ்டின் சொன்ன டைம்ல யூஎன் எல்லாம் கிடையாது. சப்சிக்வெண்டா யூஎன் எல்லாம் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ அதனால இப்ப பிரசன்ட் டே பாசிட்டிவிஸ்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ இன்டர்நேஷனல் லாஸ் பேஸ்ட் ஆன் கன்சென்ட் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏ தான். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நெக்ஸ்ட். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ரிசர்வேஷன் டுவர்ட் ட்ரீட்டி அப்படின்னா என்ன? Can be made by nations at time of signing the treaty with respect to all its provision. B, can be made by nations at any time even after ratification of treaty. C, can be made by nation at time of signing the treaty with respect to some of its provisions, subject to the conditions that are that the reservations do not defeat the objects and purpose of the treaty. D, cannot be made by nations with respect to any of its provision.
ஓகே, ஆன்சர் பாப்போமா? ரிசர்வேஷன் கூட இந்த வாட்டி நெட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்ல. ஸோ ரிசர்வேஷன்னா என்ன அப்படின்னா வந்துட்டு, சப்போஸ் நம்ம ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணும்போது நம்ம மொத்த ட்ரீட்டையும் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சில ப்ரொவிஷன நம்ம வந்துட்டு எனக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லலாம். இல்ல அத மாடிஃபை பண்ணி நீங்க அத அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்ட்டிகுலர் ப்ரொவிஷன் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஆஸ் இட்ஸ் அப்ளையிங் ஃபார் அதர் மெம்பர் ஸ்டேட்ஸ். ஸோ இதுதான் ரிசர்வேஷன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 19 ஆஃப் தி வியன்னா கன்வென்ஷன் ஆஃப் லா ஆஃப் ட்ரீட்டிஸ்ல இருக்கு. ஸோ 26 and 19 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாக்டா அண்ட் சரவானா 26, 19 வந்து வியன்னா கன்வென்ஷன் ஆஃப் ட்ரீட்டிஸ்ல ரிசர்வேஷன். இது 2 எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின். ஓகே, நீங்க ரிசர்வேஷன் பண்ணலாம். ஆனா மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ட்ரீட்டியை நீங்க ரிசர்வ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜீனோசைட் இருக்கு அப்படின்னா, ஜீனோசைட் கன்வென்ஷன் சைன் பண்ண போறீங்க அப்படின்னா, நான் அந்த மொத்த கன்வென்ஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இந்த ஜீனோசைட் பண்ண அந்த அத்தாரிட்டியை நான் பனிஷ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிசர்வேஷன் பண்ணீங்க அப்படின்னா அது தப்பு. உங்களுக்கு அதாவது அந்த மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ட்ரீட்டியை டிஃபீட் பண்ணாமல என்ன ப்ரொவிஷன் இருக்கோ அதை மட்டும்தான் நீங்க வந்து ரிசர்வ் பண்ண முடியும். சரிங்களா? So answer C. Yes. So we have come to the fag end of this session. Nice. I hope you had a very good, interesting session. நிறைய இன்ஃபர்மேட்டிவ் செஷனா இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ நான் சொன்ன ஏரியா எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா நான் இன்னைக்கு சொன்னதுல இருந்தே உங்களுக்கு எப்படியும் ஒரு 5 questions இன்னைக்கு உங்க எக்ஸாம்க்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இட்ஸ் அ வெரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். இதுல கண்டிப்பா மார்க் எடுக்கிற சப்ஜெக்ட். நீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணீங்கன்னா இது நீங்க தட்டி தூக்கி சாப்பிட்டுறலாம். அல்வா மாதிரி ஒரு சப்ஜெக்ட் டைகர்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஓகே, so now as you all know, we are providing coaching for June 2025 net examination along with paper 1 and paper 2. If you are interested, kindly join us and contact the numbers that is shown on the screen. Okay, any doubts? If you have any doubts, kindly ask me. Please comment in the chat box. If not, we can wind up the class. And guys, before winding up, I want to tell you something. You are stronger than you think. உங்க மனசுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். எப்படா நான் மார்ச் 5th எல்லாத்தையும் முடிச்சிருவேனா, படிச்சிருவேனா, பயமா இருக்கே, கோல்ட் ஃபீட், நத்திங். நீங்க ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சதுதான். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அண்ட் இது ரொம்ப ஈஸி. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கன்சிஸ்டன்டா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாமை நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க. ஐ அம் டேம் ஷூர் அபவுட் இட் அண்ட் ஐம் சோ ஷூர் தட் யூ வில் ஆல் கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன். பயம் இல்லாமல தைரியமா இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்க. வெற்றி உங்களுக்கே. சரிங்களா? So yes, I'm winding up the today's class. Until then, next time, bye bye. See you. Take care of yourself. See you guys.